வணக்கம். தேன் குடிக்க காத்திருக்கும் வண்டை போல, சூரிய ஒளிக்காய் காத்திருக்கும் விடியலை போல, மழைக்காய் காத்திருக்கும் வறண்ட நிலம் போல, இந்த 10 நாட்களுக்காய் காத்திருந்தோம் ஒவ்வொரு ஆண்டும் போல. புனித சவேரியாரின் 5ஆம் நாள் விழாவிற்கு வருகை தந்து மின்மினி பூச்சிகளாய் மின்னிக்கொண்டு இத்தருணத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் மகிழ்வின் வணக்கம். நம் புனித சவேரியார் இறை அன்பின் புயல் வடிவம், மறைவாழ்வின் செயல் படிமம். நம் புனித சவேரியார் இறை அன்பின் புயல் வடிவம், மறைவாழ்வின் செயல் வடிவம். 1506ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் நாள் ஸ்பெயின் நாட்டில் நவார் எனும் இடத்தில் சவேரியார் கோட்டையில் செல்வ சீமானாக பிறந்தவர் நம் புனிதர். பட்டங்கள் பல பெற்று பார்ப்போற்றும் பேராசிரியர் ஆவதையே லட்சியமாய் கொண்டு பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் அடியெடுத்து வைத்தார். இவ்வுலக ஆடம்பரங்களில் மூழ்கி இருந்த சவேரியாரை அவ்வுலக வாழ்விற்கு வழி நடத்தியவர் அன்றைய இறையியல் மாணவர் புனித இஞ்ஞாசியார். உலகெல்லாம் உனதாக்கி கொண்டாலும் உன் ஆன்மாவை இழந்தால் உனக்கு என்ன பயன்? உலகமெல்லாம் உனதாக்கி கொண்டாலும் உன் ஆன்மாவை இழந்தால் உனக்கு என்ன பயன்? புனித இஞ்ஞாசியாரின் போதனை வெற்றி தந்தது. சவேரியாருக்கு துறவு வாழ்வின் மீது பக்தி வந்தது. இயேசுவின் பணி வாழ்வுக்காய் அழைப்பு கிடைத்தது. இறைமகன் இயேசுவை போலவே தமது 31ஆம் வயதில் பணி வாழ்வுக்காய் தம்மையே அர்ப்பணித்தார். 40 நாட்கள் ஜபத்தில் நிலைத்திருந்து தம் முதல் திருப்பலியை நிறைவேற்றினார். ஒரு நாள் இந்தியாவிற்கு செல்ல இறைவனின் அழைப்பு. மறுநாளே பயணத்தை தொடர்ந்தார். இது நம் சவேரியாரின் கீழ்ப்படியும் பண்பு. 1 2 13 மாத கால கடல் பயணம் செய்தார். 1 2 13 மாத காலம் கடற்பயணம் செய்தார். கிறிஸ்தவ வாழ்வுக்காக தம்மையே தாரை வார்த்தார். திருத்தூதர் தோமாவின் விதையை விருட்சமாக்க இந்தியா விரைந்தார். ஒரு பொழுது இருப்பதும் திருமுழுக்கு கொடுப்பதும் சவேரியாருக்கு கைவந்த கலை. தமிழகத்தில் அவரிடம் திருமுழுக்கு பெற்றது 10,000க்கும் மேற்பட்ட தலை. ஒரு பொழுது இருப்பதும் திருமுழுக்கு கொடுப்பதும் சவேரியாருக்கு கைவந்த கலை. தமிழகத்தில் அவரிடம் திருமுழுக்கு பெற்றது 10,000க்கும் மேற்பட்ட தலை. சோர்ந்து போனது அவரது கரங்கள். அதன் வழியாக தமிழகம் பெற்றது இறைவனின் அருள் வரங்கள். கையில் சிறு மணியை ஒலித்துக் கொண்டு, வாயில் நற்செய்தியை அறிவித்துக் கொண்டு பாரத பெருமக்களை பரமன் பாதம் சேர்த்தார். ஆத்துமாக்களை ஆதாயமாக்கினார். ஆனாலும் அரை நூற்றாண்டு அரவணைக்கு முன்பே 1552ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 3ஆம் நாள் தம் 46ஆம் வயதில் இறைவனிடம் இணைந்தார். பல பட்டம் படித்த சவேரியார் இறை திட்டத்தை நிறைவேற்றி நம் பாரத நாட்டின் அப்போஸ்தலரானார். பல பட்டம் படித்த சவேரியார் இறை திட்டத்தை நிறைவேற்றி நம் பாரத நாட்டின் அப்போஸ்தலரானார். நூற்றாண்டுகள் பல கடந்தும் அவரது புகழ் மங்கவில்லை. அவரது பணியை நம் இதயங்கள் மறக்கவில்லை. கேட்ட வரங்களை வாங்கி தரும் புனித சவேரியார் கீழ்த்திசை நாடுகளின் திருத்தூதர். பவுலுக்கு பின் வந்த 2ஆம் பவுல். புனித சவேரியாரே, உம்மை ஞான மகன் என்று சொல்வதா, இல்லை ஞானமே உருவானவர் என்று சொல்வதா, பலமொழி வித்தகர் என்று சொல்வதா, இறைமொழி வல்லுனர் என்று சொல்வதா? மறைவாழ்வுக்குரிய ஞானத்துக்கும் இறை பணியாளருக்குரிய புனிதத்துக்கும் உத்தம மாதிரி நீர் அல்லவா? இவ்வாறு பன்முகம் கொண்ட உன் திருமுகம் இறையாசிர் பெறும் வரம் தரும். பன்முகம் கொண்ட உன் திருமுகம் இறையாசிர் பெறும் வரம் தரும். இப்படி ஒரு புனிதர் கிடைக்க நம் இந்திய நாடு வரம் வாங்கியிருக்கின்றது.
அதனால்தான் அவரது அழியா உடலை பெரும் வரம் வாங்கியிருக்கின்றது. புனித சவேரியாரை போலவே நாமும் இறைவன் வழி தொடர முயற்சிகள் பல எடுப்போம். நன்றி. புனித சவேரியாரை புகழ்ந்து தனது சிம்ம கோயில் கவிதை கூறிய திருமதி இனிகோ வின்சி அவர்களுக்கு நன்றிகள். கவலைகள்